சரிகமபா சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய பவித்ரா அவங்க வீட்டுக்கு, அதே சீசன் 5ல இன்னொரு கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய சுஷாந்திகா ஒரு கிஃப்ட் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல கலந்துக்கூடிய ஒரு போட்டியாளர்கள்கிட்டயும் ஒரு தனித்திறமை இருக்கு. தேவயானி மகள் இனியா உட்பட எக்கச்சக்கமானவங்க அவங்களோட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து வந்துட்டு இருக்காங்க. யாரு வின்னர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. குறிப்பா பவித்ரா, சுஷாந்திகா, வர்ஷா, இனியா இவங்க எல்லாமே ஒரு வாரமும் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வாரமும் அவங்களோட வித்தியாசமான தனித்திறமைய வெளில காமிக்குது. அப்படி இப்ப ரீசென்ட்டா சுஷாந்திகா பாடின ஒரு சில பாடல்கள் ஜட்ஜஸ் கிட்ட ஒரு பெரிய அப்ளாஸ் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. இவங்க அளவுக்கு ஈக்குவலா பாட முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட, ஓரளவுக்கு ஜட்ஜஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடியவங்க தான் பவித்ரா. இந்த மாரி சிச்சுவேஷன்ல பவித்ராவோட குடும்ப சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிகமபா மேடையிலேயே அவங்க அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது, அவங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த செட்ல இருக்கக்கூடிய சுஷாந்திகாட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் குறிப்பா அவங்களோட குடும்ப பின்னணிய பத்தியும், தான் குழந்தையோட கல்விய பத்தியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தான் குழந்தை ஆசைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள அவங்க வாங்கி கொடுக்க முடியாம ரொம்ப மனவேதனைக்கு உள்ளாவதாகவும் தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா கூடிய சுஷாந்திகா, அவங்க குழந்தை ஆசைப்பட்ட அந்த பொம்மைகளா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு கிஃப்ட்டா வாங்கி லாஸ்ட் டைம் சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான ஷூட்டிங்க்கு வரும்போது, பவித்ரா கிட்டயும், பவித்ரா குழந்தைகிட்டயும் அந்த ஒரு கிஃப்ட்ட தான் சுஷாந்திகா குடுத்துருக்காங்களாம். அதை கேள்விப்பட்டு பவித்ரா பயங்கரமா எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரிகமபால கலந்துக்கிட்டு நான் என் கணவருக்கு நல்ல பேரு வாங்கி குடுக்கறதுக்கு, இறந்து போன என் கணவரோட ஆசைய நிறைவேத்துக்க தான் வந்தேன். ஆனா இங்க எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும். இவ்ளோ உறவுகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு தங்கச்சியா நீ எனக்கு வாங்கி குடுத்துருக்கக்கூடிய என் குழந்தைக்கு வாங்கி கூடிய அந்த கிஃப்ட் லைஃப் லாங் என் குழந்தை வளர்ந்தாலும் அத நான் பத்திரமா வச்சுப்பேங்கிற மாதிரியும், சுஷாந்திகாட்ட ஒரு சில விஷயங்கள இப்ப பவித்ரா அவங்க ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, கூலி திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங்ல ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே உருவாகக்கூடிய திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படம் வரப்போற ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் இந்த திரைப்படத்துக்கான எல்லா ப்ரமோஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. உலகம் முழுக்க ஏற்கனவே இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்யுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படம் எல்சியூவா அப்படின்னு கேட்டதுக்கு கூட லோகேஷ் கனகராஜ் மறைமுகமா தான் பதில் குடுத்திருக்காரு. ஆனா கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அதாவது இது ரஜினிக்காக மட்டுமே எழுதப்பட்ட கதை அப்படிங்கிறதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல உலக அளவுல ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாரி வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில ப்ரீ புக்கிங்ல 5 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வசூல் செஞ்சிருக்குதாம். ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்ல மட்டுமே இவ்வளவு வசூல் சாதனை படைச்ச திரைப்படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாரி சாதனைகள படைக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. எதிர்பார்த்த மாரியே கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்யும் அப்படிங்கிற மாரியும் ஃபேன்ஸ் இப்பவே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.